வணக்கம்மா. அதாவது சொல்லுங்க, தற்பொழுது அரசு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்காக அவசர சட்டம் கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்குது. உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மகிழ்ச்சி, ஆனால் ரொம்ப லேட்டாக வந்த மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் அதை மனசார ஏற்றுக்கிறோம். எங்கள் உரிமையை நாங்கள் ஒரு வாரமாக போராடிக்கிட்டு இருக்கோம். லேட்டாக கொடுத்துருக்குறீங்க. லேட்டஸ்ட்டாக நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவோங்கிற சந்தோஷத்தோடு இருக்கோம். ஜல்லிக்கட்டுக்கு உங்களை நீங்களும் வாங்கன்னு நாங்கள் தமிழக அரசு ஜல்லிக்கட்டு டீமை நாங்கள் எல்லாரும் உங்களை கூப்பிடுறோம். இங்கே நடக்கிற விஷயங்களை பார்க்குறப்ப மாணவ புரட்சி நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பசுமை புரட்சி கேள்விப்பட்டிருப்போம், வெண்மை புரட்சி கேள்விப்பட்டிருப்போம். இங்கே மாணவர் புரட்சி நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாங்க. மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும். நான் 3 நாள் ஆச்சு. 3 நாளாக இங்கே தான் இருக்கேன். இங்கே உள்ள பம்பு செட்டில் குளிச்சுட்டு இங்கே கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இதே இடத்துல தான் இருக்கிறேன். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தி கொடுக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். மாணவர்கள் போராட்டம் இன்னும் எவ்வளோ நாள் இருந்தாலும் இந்த இடத்துல தான் இருப்போம். இந்த போராட்டத்தை நாங்கள் ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்தி ஆடி வாசலை திறந்து விட்டோம். எங்கள் வீட்டு வாசல் நாங்கள் போய் திறப்போங்கிறது நான் உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன். சார் வணக்கம். சார் சொல்லுங்க, இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்த பிறகு இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன? அதாவது இதுவரைக்கும் அறவழி போராட்டமாக நடத்திக்கிருக்கோம். உலகத்தில் வரக்கூடிய ஒட்டுமொத்த தமிழருடைய மானத்தையும் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் கட்டி காக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை நாங்கள் அறவழி போராட்டமாக சிறப்பாக பண்ணிக்கிருக்கோம். இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கிட்டோம்னா, வன்முறையை யாரும் தூண்டிவிடக்கூடாது, வன்முறையை யாரும் ஈடுபட்டக்கூடாது. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழருடைய மக்களுடைய உணர்வு பூரா எல்லாமே பட்டி தொட்டியாக வெளிநாடு முதற்கொண்டு அனைத்து மீடியாக்களிலும் பரவிக்கிட்டு இருக்கு. அதை தக்க வச்சுக்கிட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம அதை வலுப்படுத்தணும். இன்றைக்கி ஒரு மழை வந்திருக்குன்றக்காக மானத்துக்காக போகக்கூடிய ஒரு செயல்பாட்டில் பின்தங்கிடக்கூடாது. மழை பெஞ்சாலும் வெயில் இடித்தாலும் இப்போ சுனாமி வந்தால் கூட நம்ம அந்த களத்தில் இருந்து அறவழி போராட்டத்தை இது பண்ணி நம்ம வின் பண்ணி காட்டணும். அதுக்கடுத்து இன்றைக்கி ஒரு ஜல்லிக்கட்டு தான் அப்படின்ற இகழ்ச்சியமாக நினைக்க வேணாம். இன்றைக்கி ஜல்லிக்கட்டு தான் அப்படின்றது இன்றைக்கி இதுக்கு விட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு முல்லை பெரியாருடைய இங்கிட்டு அடி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்மளுடைய சூழ்நிலைகள், காவிரியுடைய சூழ்நிலைகள், இன்னும் ஈழத்தமிழுடைய சூழ்நிலைகள், ஒட்டுமொத்த சூழ்நிலைகளை பாதிக்கப்பட்டு கன்னியாகுமரி தென்கடையில் போய் நம்ம ஒட்டுமொத்த தமிழர் கூட மானத்தை விட்டுவிட்டு நம்ம சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த ஒரு செயல் நடக்கக்கூடிய ஒரு தருணத்தை இப்போ அமைச்சு கொடுக்கணும். நம்ம இது நல்ல சீர்சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. யாரு எது சொன்னாலும் ஒரு வன்முறையை தூண்டி விட்டுறாதீங்க, போராட்டம் பண்ணாதீங்க, எந்த ஒரு பொது சொத்துக்களை ஈடுபடாதீங்க. இன்னைக்கு மீடியாக்கள் சிறப்பான முறையில் பண்ணி ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், அரசு ஊழியராக இருக்கட்டும், அரசியல் சார்பற்ற இருக்கட்டும், நல்ல ஆதரவு மக்கள் ரீதியாக இளைஞர்களும் பெண்களும் பண்ணியிருக்காங்க. இது அரசியல் சாதி மதம் இல்லாமல் ஒட்டுமொத்த இளைஞர் பெண்கள் நடத்தக்கூடிய தமிழ் உணர்வு கொண்ட ஒரு செயலாக செஞ்சுக்கிருக்கோம். கூடிய விரைவில் கிடைக்கும். அவசர சட்டம் என்பது இக்காத ஒரு வருஷத்துக்குரிய அவசர கால சட்டம். அந்த அவசர கால சட்டம் ஒரு வருஷத்துக்குன்னா அப்போ ஒரு மத்திய அரசு மாநில அரசு ஒரு எலெக்ஷன் ஒரு வருஷத்துக்கு போட சொல்லுங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் ஒரு வருஷத்துக்கு போட சொல்லுங்க. அடுத்த வருஷம் நாங்கள் அறவழி போராட்டம் பண்றோம். அறவழி போராட்டம் பண்ணா அதுக்கு அந்த முதலமைச்சர் அந்த பிரதமர்கிட்ட நாங்கள் வலியுறுத்தி பண்றோம். அப்ப ஒரு நிரந்தர தடை சட்டம், நிரந்தர ஒரு சட்டம் விதிக்கப்பட வேண்டும். தமிழர்களுடைய பாரம்பரிய உணர்வையும் ஒரு மானத்தையும் வீரத்தையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு வழிமுறையை உங்களுக்கு ஒரு கூடிய விரைவில் ஒரு வகுத்து விட வேண்டும்.